ஹாய் ஆல், இன்றைக்கி வந்து நம்ம காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து 1/4 பூ தான் எடுத்திருக்கேன் காலிஃப்ளவரில். அதை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுடுதண்ணியில் இது பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, கருவேப்பிலை, பெப்பர் தூள், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி தழை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் சோம்பும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம். அதனுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டோம். இது கூட கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிரேவி ஸ்ட்ரக்சரில் வந்துடணும். இந்த மாதிரி கிரேவி ஸ்ட்ரக்சரில் வந்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி மசிஞ்சு போகும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுத்து வந்து காலிஃப்ளவரை கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரை வந்து இதில் சேர்த்திக்கலாம். நம்ம இது கூட நல்லா கிரேவி கூட வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டு வேக வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். எனக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு வேகிறதுக்கு. நல்லா தண்ணி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியை வச்சு 2ஆக கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் அது வெந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது. வெந்ததுக்கப்புறமா நம்ம அதில் வந்து அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பால் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் எதுக்காக ஊற்றுறோன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தேங்காய் பால் ஊற்றுறோம். அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பர் வந்து 3 டீஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன் நான். இந்த பெப்பரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணோன்னா அது நல்ல கிரேவி ஸ்ட்ரக்சர் வந்துருச்சா. உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னாலும் ட்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிரேவி ஸ்ட்ரக்சராக வேணும் அப்படின்னாலும் கிரேவி மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா நான் வந்து கிரேவி பதத்தில் தான் நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆயிரும். நான் வந்து இன்றைக்கி கிரேவி பதம் வச்சுருக்கேன். கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுக்கலாம். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. இதனுடைய ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி சமையல் வேணும்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.